மந்திர சாஸ்திரத்தில் தெய்வ தேவதா உபாசனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்தை போக்கும் விதமாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து உபாசனா தெய்வங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சீரீஸ் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த பதிவுகள் ஃபுல்லாமே ஒவ்வொரு தெய்வத்தை பற்றின குணம், அவை என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி மகா கணபதியுடைய உபாசனை, மாந்திரீகமாக இருந்தாலும் சரி, மந்திர சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, முதல் விஷயம் இந்த கணபதியுடைய உபாசனை. கணபதி சித்தியாகாமல் வேறு எந்த தெய்வமும் சித்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கணபதி மூலாதாரத்துடைய கடவுள். நம்ம செய்த பாவங்கள், புண்ணியங்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நினைவலைகள், நாம் செய்திருக்கக்கூடிய செயல்களுக்கு உண்டான விஷயங்கள் அத்தனையுமே நம்முடைய மூலாதாரத்தில் தான் சேகரிக்கப்பட்டிருக்கும். அப்படி மூலாதாரத்தை சுத்தம் செய்வதற்காகவும், அந்த மூலாதாரத்திலிருந்து ஒரு ஆன்மீக சக்தியை மேலெழுப்புவதற்காகவும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கணபதியுடைய உபாசனை. எப்போவுமே கணபதி வெளியே இருந்து காட்சி கொடுக்க மாட்டார், உங்களுக்குள்ளேருந்து எழுந்து வர்றவர் தான் கணபதி. அப்படிங்கிறப்போ இந்த கணபதி ஒருவருக்கு சித்தியானால் சகல விதமான தடைகள், வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், தரித்திரம் விலகும், சோர்வு நிலை விலகும், விரக்தி மனப்பான்மை விலகும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உடலிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த கணபதியை உபாசனை செய்து சித்தியானால் வாழ்வில் அடுத்த ஒரு புதிய தொடக்கம் ஏற்படும். அதனால தான் இந்த மாந்திரீக சாஸ்திரத்தில் தன்னுடைய மனநிலையையும் உடல்நிலையையும் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்றமாறு மாற்றக்கூடியதற்காக செய்யப்படுவதுதான் இந்த கணபதி உபாசனை. நன்றி, வணக்கம்.